இப்போ அதிமுக வந்து ஊழல் சக்தின்னு விஜய் அவர்கள் குறிப்பிட்டிருந்தாங்க. ஆனா சமீபத்துல விஜயபாஸ்கர் வந்து கட்சியில் இணைஞ்சதுக்கு அப்புறம் நிறைய விமர்சனம் ஆயிருக்கு. எத்தனையோ பேர் கட்சியில் இணைஞ்சிருக்காங்க, தாவிகள் நீங்க உட்பட நிறைய பேர் இணைஞ்சிருக்காங்க. ஆனாலும் கூட விஜயபாஸ்கர் மேல குட்கா வழக்கு இருக்கு, ஆள் கடத்தல் வழக்கு இருக்கு, கனிம கொள்ள வழக்கு இருக்குது, அளவுக்கு அதிகமா சொத்து சேர்த்திருக்காரு. இப்படிப்பட்ட வழக்கு வச்சுட்டு இவர் ஊழல் சக்தின்னு சொன்னவரை இப்ப கூட்டணியில் வச்சிருக்காரு, கூட சேர்த்துக்கிறாருன்ற மாதிரி விமர்சனம் பண்றாங்க. அதிமுகவில் இருக்கும்போது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வந்து செந்தில் பாலாஜி விமர்சித்த காணொலி நீங்கள் பலமுறை பார்த்துருப்பீங்க. அவர் அங்கிருந்து இங்கே வரும்போது வாஷிங் மிஷின் போட்டு வெளுக்கப்பட்டு தூய்மையான மனிதராக ஆகிவிட்டார். ஏன் அவர்கள் வந்து அந்த வழக்கு வந்து விசாரணையில் இருக்குது. நான் மீண்டும் சொல்கிறேன், எந்த ஒரு குற்றமும் அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர் வந்து குற்றவாளி அப்படின்னு நிரூபிக்கப்படாத வரையில அவர் குற்றமற்றவர் தான். இது நம்ம நீதிமன்றத்துல ஒரு கேஸ் முடினா 8 வருஷம் ஆகுது, 10 வருஷம் ஆகுது. எந்த அரசியல் தலைவர் நீங்க சொல்லுங்க, எந்த அரசியல் தலைவர் மேல சீக்கிரம் நடவடிக்கை எடுத்து உள்ள போறாங்க? யாருமே போகிறது கிடையாது. தான் சொல்றேன். நீங்க குற்றவாளி என்பதை எப்படி நீங்க ஊர்ஜிதப்படுத்துறீங்க? நீங்க என்ன நீதிபதியா? இல்ல. அப்போ இன்னைக்கு ஸ்பெக்ட்ரம் 2G வழக்குல வந்து ஆராசை விடுதலை பெற்றிருக்கிறார். ஆராசோட சேர்ந்து 17 உட்பட விடுதலை பெற்றுட்டாங்க. அந்த கேஸ் முடிஞ்சிச்சா? இல்ல. திருப்பி வந்து இப்போ 2023 அந்த கேஸை வந்து திருப்பி ரிஃப்ரெஷ் பண்ணி விசாரிக்க சொல்லி உயர்நீதிமன்றம் கோரிக்கை விடுத்திருக்குது. அது விசாரணைக்கு வந்துட்டு இருக்கு. அப்போ 2G ஸ்பெக்ட்ரம் வழக்குல வந்து ஆராசா என்பவர் நிரபராதி தான் அப்படின்றதுல இதுவரைக்கும் சட்டப்பூர்வமான அங்கீகாரம் எதுவும் கிடைக்கல. அது இன்னும் விசாரணைக்கு இன்னும் உட்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ அவர் சொல்லிக்கலாம் நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா டெல்லி சிபிஐ நீதிமன்றத்தில் அவர் விடுவிச்சிட்டாங்க. ஒரு சில ஆதாரங்கள் இன்னும் இருக்குது, சரியான முறையில் விசாரிக்கலன்னு சொல்லி டெல்லி உயர்நீதிமன்றம் என்ன பண்ணுறது, கேஸை திருப்பி ரிவ்யூ பண்ண சொல்லியிருக்குது. அப்போது அந்த வழக்கு வந்து விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிற வரையில் அவர் நிரபராதி தான். தண்டிக்கப்படும் போது தான் அவர் குற்றவாளி. இப்படி தான் நீங்கள் அதை கொண்டு வரணும். அவர் குட்கா வழக்கில் இருந்தார், ஒன்றும் இல்லை. இப்போது சாம்ராஜ் சௌத்ரி வந்து பீகாருடைய முதலமைச்சர். 2005 வந்து சச்சிதானந்தன் சொல்லிட்டு சச்சிதானந்த சிங் அப்படின்ற ஒரு அவரை கொலை பண்ண வழக்கில் அவர் வந்து குற்றவாளி. அன்னைக்கு வந்து எனக்கு வந்து 14 வயசு ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தில் ஒரு அஃபிடவிட்டை தாக்கல் பண்ணி விடுதலை ஆகிட்டார். 2020 அவரோட தேர்தல் அஃபிடவிட்டில் எனக்கு வந்து 51 வயசுன்னு போட்டாப்புல. 2020 51 வயசுனா 2005 ஏறத்தாழ 26 வயசு ஆகும். அப்போ ஒரு போலியான அஃபிடவிட்டை கொடுத்து கொலை வழக்கிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டவர் இன்னைக்கு இருந்து சாம்ராஜ் சௌத்ரி, பீகாரோட முதலமைச்சர். அவர் அதுக்கு முன்னாடி எங்கே இருந்தார் தெரியுங்களா? நிதிஷ்குமார் இருந்தார், ஐக்கிய ஜனதா தளத்தில் இருந்தார். புரியுங்களா? அப்போ அங்கிருந்து இங்கே வந்து பிஜேபியில் இந்த வாஷிங் மிஷின் போட்டு வெளுத்துட்டாரா? அப்படி கிடையாது. நீதிமன்றம் அவர் குற்றமற்றவர் என்று சொல்லி போச்சு, முடிஞ்சு போச்சு. இப்போ நீங்கள் இப்போ அசாமில் இருக்கிற ஹேமந்தான்னு சொல்லிட்டு ஒரு முதல்வர் இருக்கார், அவர் மேலே ஊழல் வழக்கு இருக்குது. அதுக்கு முன்னாடி அவர் காங்கிரஸில் இருந்தார். அப்போ அங்கே காங்கிரஸில் வந்து இங்கே வந்து பிஜேபியில் வந்து சேர்ந்த உடனே வாஷிங் மிஷின் போட்டு வெளுத்துட்டார் அப்படி கிடையாது. நீதிமன்றம் ஒரு தெளிவான ஒரு உத்தரவை ஒரு தனி மனிதனுக்கு குற்றமற்றவரா இல்லையா அப்படின்றது